வணக்கம் உறவுகளே. இலங்கையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக டிவிகளில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நிச்சயமாக அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்தியாவிலேருந்து C-130 உள்ளிட்ட அந்த விமானங்கள் மூலியமாக மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பேரிடர் மீட்பு படை மூலியமாக மக்களை மீட்டு முகாம்களில் வைக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. ராமேஸ்வரத்துலேயும் தனுஷ்கோடிலையும் இதே மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் தமிழ்நாட்டு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நம்ம முன்வைக்கலாம். அதை தாண்டி உலக அளவில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஈவெண்ட்டில் நடந்திருக்கக்கூடிய தகவலை தான் நான் இப்போ உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். 55 பேர் உயிரிழப்பு அப்படிங்கிறது 2 நாட்களுக்கு முன்னாடி. உண்மையிலேயே உயிரிழப்பு ஏற்பட்டது 1000 பேருக்கு மேலே அப்படிங்கிற அந்த பேரதிர்ச்சியான செய்தியை தான் நண்பர்களே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இப்போ நான் வந்திருக்கேன். ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய உயரமான கட்டடங்களில் ஒன்று தான் அந்த 7 சுற்று மாடி குடியிருப்பு. அந்த 7 சுற்று மாடி குடியிருப்பில் மொத்தம் 4000 பேருக்கு மேலே வாழ்கிறாங்களாம். ஆனால் சீன அரசு ஒரு உண்மைத்தன்மையை மறைச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 300 பேரை காணவில்லைங்கிற லிஸ்ட்டு கொடுத்தது என்னமோ உண்மைதான். 4200 மக்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கையும் இந்த இடத்துல எழுப்புறாங்க. தாய்போ மாவட்டம் அப்படிங்கிறதுல வாங்ஃபக் கோட் அப்படிங்கிறது இந்த இடம். இது ஒரு பீரியடில் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் கருகுனதாக மாறி போயிடுச்சு. காரணம் என்னென்னா, இதற்கு இடையில இவங்களால் சொருகி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூங்கில் கம்புகள், அந்த மூங்கில் கம்புகள் எளிமையாக நுரைய கக்கக்கூடிய அளவுக்கு புகை மண்டலத்தை கிளப்பி விட்டுருச்சு. இதன் காரணமாக தீயணைப்பு படை வீரர்களால் எளிதில் பற்றி எறிந்த தீயை அணைக்க முடியாமல் சிரமப்பட்டதும் இந்த இடத்துல அரங்கேறி இருக்குது. 1983 கட்டப்பட்ட கட்டடத்தை இப்போ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், புனரமைக்கிறோங்கிற பேரில் அந்த கட்டடத்துக்குள்ளே வேலை செஞ்சுருக்காங்க. அதில் வேலை செஞ்ச ஒருத்தன் பார்த்துருக்கான் பாருங்கள் ஒரு வேலை. அந்த வேலை தான் இருக்கிறதுலே மோசமான வேலை. கட்டுமானத்தை புதுப்பிக்கிறது பகலில் பண்ணால் பரவாயில்ல, இரவு நேரத்துலேயே அந்த வேலையை செஞ்சு தொலைச்சிருக்காங்க. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த பில்டிங்கை பாருங்கள், ஃபுல்லாகவே மூங்கில் கம்புகளை வச்சு நிறுவியிருக்காங்க. நீங்கள் சாரம் போடுவாங்கள்ல, கட்டுமான தொழிலாளர்களுக்கும் கட்டடத்தினுடைய உரிமையாளர்களுக்கும் நல்லாவே தெரியும். சாரம் போட்டு அந்த இடத்த புதுப்பிக்கக்கூடிய வேலையில் செய்வாங்க. ஒரு ஷீட்டு ஒன்று போட்டு மூடிடுவாங்க. அப்படி ஒரு நிகழ்வுகள் அரங்கேறணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை மூங்கில் மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. எல்லா இடத்தையும் கம்பி வச்சு கட்டுறது பதிலாக மூங்கில் வச்சு கட்டியிருக்காங்க. சரி, இயற்கைக்கு பாதகம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசும் விட்டுருச்சு. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை தாண்டி ஒருத்தன் ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கான். இந்த பையன் என்ன பண்ணிட்டான், மூங்கிலால் மூடப்பட்ட அந்த 7 சுற்று மாடி கட்டடத்தில் தொழிலாளர் ஒருத்தர் சிகரெட்டு பிடிச்சதை ஒருத்தர் வீடியோவாகவும் எடுத்து வச்சுருக்கார். அந்த வீடியோ காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஷாக்கான ஒரு வீடியோ. இங்கே பாருங்கள், சிகரெட்டை அவர் பிடிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இதெல்லாம் தேவையா? இந்த விஷயம் நடந்தது தான் பெரிய அளவில் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இங்கே ஒருத்தர் கூப்பிட்டே பேசுகிறாரு, சிகரெட்லாம் அடிக்காத அப்படின்னு. பட் தண்ணியை வச்சு பீச்சி அடித்தா கூட இவன் அடித்த சிகரெட்டால் ஏற்பட்ட விளைவை மறுபடியும் மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. மக்கள் எல்லாம் செத்து சுண்ணாம்பாக போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இவ்வளோ பெரிய கட்டடத்தில் 7 சுற்று மாடின்னு சொல்கிறீங்களே, அவ்வளோ பெரிய ஹைட்டுன்னு சொல்கிறீங்களே, அப்போது அதில் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கூட வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விகள் எழுப்பப்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு BMS அப்படின்னு சொல்லுவாங்க, பில்டிங் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு. ஒரு 9 மாடி கட்டடம் இருக்குது அப்படின்னாலே அதில் ஒரு பில்டிங் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம், அதுக்கு அட்மின்னு, அதுக்கு தேவையான இன்ஜினியர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது லைட்டாக புகை வந்துச்சுன்னா கூட அது சென்ஸ் பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிடும், அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு சிஸ்டம் இந்த பில்டிங்கில் எந்த இடத்துலையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாமல் தன்னுடைய வீட்டுக்கு நெருப்பு பற்ற வர்ற வரைக்குமே வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கியிருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க, வீட்டில் சமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அரங்கேறி இருக்குது. நீங்கள் ஒரு பில்டிங் மட்டும் நீங்கள் யோசிக்க முடியாது, பக்கத்து பில்டிங்கும் சேர்த்த மாதிரி தான் அந்த 7 சுற்று பில்டிங் இருக்குது. சரியா? அப்போ இந்த மாதிரி அடுக்கடுக்காக பில்டிங் இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே தீ எளிமையாக பரவி இருக்குது. ஒரு இடத்துல கூட இந்த ஃபயர் அலாம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இதுதான் மேஜரான இஷ்யூங்கிறாங்க. மேட் இன் சைனா அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். கண்டிப்பாக சைனாவில் அவங்களோட ஃபயர் அலாம்ங்கிறது மேட் இன் சைனாவாக தான் இருக்கும்.
இப்போ நம்ம ஊரில் எப்படி மேட் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை பெரிய அளவில் சொல்கிறோமோ, ஆனால் அதை யாரும் வாங்க மாட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி சைனாவில் அவங்க நாட்டில் தயாரித்த பொருட்களை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த கம்பெனி மீது இப்போ கேஸ் போட்டு அதில் வந்து பெரிய அளவில் அவங்கள சிக்க வைக்கணும் அப்படின்னு அரசு முயற்சி பண்ணுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இந்த கட்டிட தொழிலாளி வந்து நிறையா பேரை இன்வெஸ்டிகேஷன்லையும் ஈடுபடுத்திருக்காங்க. 7 பேர் ப்ளஸ் ஒரு பொண்ணு, ஒரு தொழிலாளர்கள்ட்ட குடியிருப்பு புதுப்பிக்கக்கூடிய குழு வந்து ஃபஸ்ட்டு விசாரணை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஃபயர் அலாம் வந்து ஏன் அணைச்சி வச்சுருந்துருக்காங்க, எல்லா ஃபயர் அலாமே அணைச்சி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்லாம் நிறையா பேர் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பிஎம்எஸில் வந்து மெயின்டெனன்ஸ் ரூமில் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அதனுடைய வயரை கட் பண்ணி வச்சுருந்தா கூட அந்த அலாம்லாம் அடிக்காது. ஈவன் தண்ணி வந்து சொட்டுச்சுன்னா கூட அதற்கும் அலாம் வைக்கிறதுக்கெலாம் வந்து சிஸ்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே அந்த பில்டிங்கில் செய்யாமல் ஏன் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வருத்தத்துக்குரிய ஒரு பதிவு. இப்போது இந்த ஜி ஜின்பிங் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நாட்டுக்கு இது பெரிய அவமானகரமான விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த அழக்கூடிய மக்களை மறுபடியும் அள வைக்கக்கூடிய சம்பவமாக அது அரங்கேறி இருக்குது. 128 பேர் பலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லிஸ்ட்டு கொடுத்துருக்கு கவர்மெண்ட். பட் அன்அஃபிஷியலாக கேட்டோம்னா 1000 பேருக்கு மேலே இந்த ஈவெண்ட்டில் பலியாகிருக்கலாம் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு அரைக்கம்பத்தில் இந்த கொடியை பறக்க விடுறாங்க அப்படிங்கிறது தான் மேலும் ஒரு அப்டேட்டாக இருக்குது. கட்டடம் கட்டுவோர் கவனத்திற்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, கட்டடம் கட்டுங்க, வேணான்னு சொல்லலை. உங்களுடைய சம்பாத்தியத்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டுறீங்க. ஆனால் அதில் வாழக்கூடியவங்க மக்கள் தான். அவங்களுக்கு நல்ல தரமான சிமெண்ட்லேருந்து செங்கல்லேருந்து நம்ம கட்டி கொடுத்து அதை பாதுகாப்புக்கு தேவையான மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்தாதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லாட்டி அவங்களுடைய சாபமே இந்த கட்டடம் கட்டுறவரை வாழ விடாமல் பண்ணிவிடும். அதனால் சைனாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது எங்கேயோ மூலையில் நடந்த, ஹாங்காங்கில் நடந்த நிகழ்வாக மட்டும் பார்க்க முடியாது. நம்ம இதிலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த அரைக்கம்பத்தில் பறக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு உத்தரவு போட்டாங்கல்ல, இதை பார்த்துட்டு இவங்க பேர் வந்து அயுமி ஹமாசாயி அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பேர். இந்த பேருக்கு சொந்தக்காரவங்களாக இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று அந்த ஹாங்காங்கிற வந்து வைக்கிறாங்க. அப்போது இவங்க ஒரு இமீடியட்டாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்துருச்சு, சம்பவம் போயிடுச்சு, ஆனால் மக்கள் வருத்தத்தில் இருக்கும்போது நான் வந்து பாட்டு பாடுறதுங்கிறது சரியாக வராது, ஆட்டம் போடுறதுங்கிறது சரியாக வராது. அதனால் சீன மக்கள் வருத்தத்தில் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி பாட்டு பாட முடியும், அதனால் என் இசை நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவும் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு முதற்காரிய ஒரு வாழ்த்துக்களும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அடுத்ததாக இது நடந்த இடம் வாங்ஃபக் கோட் அப்படிங்கிறது. அந்த பில்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அந்த பில்டிங் எவ்வளோ கறிக்கட்டையாக மாறி போயிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து அந்த மக்களை காப்பாற்றுனது யாருன்னு கேட்டால் இந்த மாதிரியான நல்ல உள்ளம் படைத்த இந்த பேரிடர் மீட்பு படை தான். தாய்ஃபக் கோட்டினுடைய தீ விபத்துக்கு பின்னாடி தீயணைப்பு வீரர்கள் மரண நேரத்திலையும் அவங்களே வந்து மரண நேரத்தில் கூட புன்னகை பூக்கக்கூடிய காட்சிகள் ட்விட்டரில் பதிவாயிருந்தது. அதையும் நீங்கள் பார்க்க முடியும். 7 இந்தோனேஷிய பேரிடர் படையினர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற வேதனையான செய்தி. நீங்கள் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது, அங்கேருந்து சீனாவில் பணியாற்றக்கூடிய இந்த சீன பொறியாளர்கள் இருக்காங்க, சீன தீயணைப்பு வீரர்கள் இருக்காங்க, அவங்களில் தான் இவங்க இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் என்னென்னா, டோன்ட் ஈட் சிகரெட். தயவுசெய்து சிகரெட்டை சாப்பிடாத. சில பேர் சொல்லுவான் என்னுடைய 5வது விரல் இல்லை, இது 6வது விரல் தான் சிகரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரியம் தவறான விஷயம். இன்றைக்கி நல்ல ஹீரோயிசமாக தெரியக்கூடிய விஷயம் நாளைக்கு நமக்கு பிரச்சனையாக கூட மாறலாம். சீனாவில் இது பத்தாததுக்குன்னு சீனாவில் இந்த ஏஐயால் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் அனுப்பி மோசடியும் சிலது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. அது எப்படின்னா, இது உங்களுக்கு இப்போ அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்கிது, அதை வந்து உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பொருள் வந்து கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி ஏஐயில் இதே மாதிரியான அழுகி போன மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறாங்க அந்த மக்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு வந்து எடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க வந்து கெட்டுப்போன பொருளை அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற கில்ட்டில் அவங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஏஐ இமேஜை உருவாக்குனவனுக்கு ஒரு பலமும் கிடச்சிருது, அதே நேரத்தில் பணத்துக்கான காசும் திருப்பி கிடச்சிருது. இந்த மாதிரி மோசடி பண்ணக்கூடிய நபர்கள் சீனாவில் அதிகமான பேர் உருவாயிட்டாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வந்து திருடுவதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு மக்கள் யோசித்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயமா அப்படின்னு நம்மளே யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது.
கடைசியாக வருத்தத்துக்குரிய ஒரு பதிவு, ஜி ஜின்பிங்கே வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. 7800 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பில் 350 பேருக்கு மேற்பட்டவர் தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே பொய்யான கணக்கு தான். 1000 பேருக்கு மேலே மரணம் அடைஞ்சிருக்கலாம். சீன அரசு உண்மையை மறைக்குதுங்கிற செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.